ஆகுது கல்யாணம் ஆகி. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா? ஜாதி வெறி பிடிச்சி அலையிறாங்க. கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கான். 32 வெட்டு வெட்டுவேன்னு சொன்னான், முன்னாடியே சொல்லியிருக்கான். அதே என் புள்ள ஒன்று அனுக்குது பாருங்க. என் புள்ள ஒன்று பார்க்கும்போதெல்லாம் வச்சதுலாம் இருக்குதுங்க. இது வரைக்கும் என் பொண்ணே தான். என் பொண்ணு பெக்காத பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஜெயிலே அவனுக்கு சாவு வரணும். ஜெயிலை விட்டு அவன் வெளி உலகமே பார்க்கவே கூடாது. அவனுக்கு வெயிலே கிடைக்கவே கூடாது. கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க பிறந்தநாளுக்கு. இன்னும் கூட அந்த பிறந்தநாளுக்கு பாருங்க. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். சமீபமாக ஒரு 2 நாளாகவே செய்தியை எடுத்தாலே இந்த ஒரு செய்தி தான் எல்லாரும் முன்னாடியும் வந்துட்டு போகுது. என்னென்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணையில் பிரவீன் என்றவரை கல்யாணமாகி 4 மாதம் தான் ஆகுது. சாதி காரணமாக ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க. இந்த செய்தி தான் எல்லாருமே கேட்டுட்ருக்கோம். இப்போ கிராமப்புறங்களில் இந்த மாதிரி ஆணவ கொலை பண்ணுறாங்க அப்படின்ற செய்தியை நிறைய கேட்டுட்ருக்கோம். ஆனால் சென்னை மாதிரியான சிட்டியில் இங்கே தான் வந்து எல்லாருமே ஒன்று, சாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாரும் ஒத்துமையாக பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்கு. இப்போ நம்ம பிரவீன் அவங்களோட வீட்டுக்கிட்ட தான் இருக்கோம். சாட்டர்டே மார்னிங் வேலைக்கு போகணும், வீட்டில் தான் இருந்தாங்க. வண்டி ஒர்க் பார்த்துட்டு ஈவினிங்காக வண்டிக்கோ காருக்கோ பாலிஷ் போடுறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. வண்டிக்கு பாலிஷ் போட்டு வண்டிக்கு பேட்ரி வாங்கணும், போய் ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லி போனாங்க. ரைஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டு போயிட்டு ரைஸும் வாங்கிட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. வீட்டு எண்டு வரையும் வந்துட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு ஸ்டீன்னு கூடவே இருந்தான். சரி ஃப்ரெண்ட் அவன் கால் பண்ணான். கால்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கானே, காலையிலே பிளான் போட்டு வச்சுட்டாங்க போல், பண்ணிகிட்டே இருக்கானே, சரி ஃப்ரெண்டு கூப்பிட்றானேன்ட்டு கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கான். போன இடத்துல அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. பண்ணவங்களை சும்மாவே விடக்கூடாது. அவங்க செத்ததுக்கு ஒரு நியாயம் வேணும். அவனுங்களை ஜெயிலில் போட்டாலும் அவனுங்க வெளில வரக்கூடாது. அவனுங்க வெயிலில் தரவே கூடாது. இந்த கேஸை உடனே மூவ் பண்ணணும். அவன் சாவுக்கு நியாயம் தெரிஞ்சே ஆகணும். நான் இப்படி உட்காந்துக்கிற 4 மாதம்தான் ஆகுது கல்யாணம் ஆகி. நான் என்ன பண்ணுவேன்? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா? ஜாதி வெறி பிடிச்சி அலையிறாங்க. அவன் தங்கச்சி தானே, கூட பிறந்தவ தானே, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இப்படி பண்ணி வச்சுருக்கான். 32 வெட்டு வெட்டுவேன்னு சொன்னான், முன்னாடியே சொல்லியிருக்கான். அதே மாதிரி பண்ணிட்டான். அவன் வெளியே வரக்கூடாது. அவன் வெளியே வராமல் ஜெயிலே அவன் சாகணும். அவன் வெளில வரக்கூடாது. அவனுக்கு பெயில் கிடைக்கவே கூடாது. பண்ணவங்க எவனுக்குமே பெயில் கிடைக்கவே கூடாது. அவன் வெளியே வரவே கூடாது. வீட்டில் இருக்கவங்களும் நீங்கள் விசாரிக்கணும். என்ன நடந்துச்சுன்னு மொத்த பேரும் ஸ்டேஷனில் கூட்டின்னு போய் வச்சு எல்லாரையும் விசாரிக்கணும். அந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாது, விசாரிக்கணும். எல்லாரையும் விசாரித்து என்ன நடந்துச்சு உண்மையே தெரியணும். பண்ணவங்க யாரும் வெளில வரவே கூடாது, பெயில் கிடைக்கவே கூடாது. அந்த பண்ணதில் யாருக்குமே பெயில் கிடைக்கவே கூடாது. இந்த ஒரு சம்பவத்தில் 4 மாதம் தான் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் நடந்து. உங்கள் அப்பா அம்மா சைட்லேருந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா இந்த 4 மாதம்? யாரும் என்கிட்ட பேசவும் இல்லை, நானும் முயற்சி பண்ணவும் இல்லை. நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவங்கள பற்றி நினைக்கவும் இல்லை, நான் பேசவும் இல்லை. அவங்களும் என்கிட்ட பேச முயற்சி பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த 1 வீக்காகவே வந்து ஒரு 2 வாட்டி என் அப்பா பார்த்தாரு. ஒரு வாட்டி என் சின்ன கர்ச்சீஃப் கட்டிட்டு அதுக்கு பின்னாடி நாங்கள் காலேஜ் விட்டு வரும்போது எங்களை முறைச்சிக்கிட்டே போனான். சரி நாங்கள் அவன் சும்மா பண்ணுறான், எதுவும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம். ஆனால் இப்போ மொத்தமாக வேலையே அழிச்சிட்டான். அவனை சும்மாவே விடக்கூடாது. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. அவனுக்கு ஜெயிலே அவனுக்கு சாவு வரணும். ஜெயிலை விட்டு அவன் வெளி உலகமே பார்க்கவே கூடாது. அவனுக்கு பெயிலே கிடைக்கவே கூடாது. இந்த சம்பவத்தில் உங்களுடைய அப்பா அம்மா ஈடுபட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்களுடைய அந்த வீட்டில் தானே இருந்தான். அந்த வீட்டில் இருந்த 1% கூட ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமலா இருந்திருக்கும். அவங்க இல்லைனா கூட தெரியாமலா இருந்திருக்கும். அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு போய் வச்சு விசாரிக்கணும். அவங்களுக்கு இதில் உடன்படி இருந்தால் அவங்களையும் தூக்கி அவங்களே எதனா பண்ணணும். அவங்களே சேர்ந்து பண்ணியிருந்தால் அவங்களும் ஜெயிலுக்கு போகணும். சாப்பாடு வாங்க போயிருக்காரு. சாப்பாடு வாங்க போனதுக்கப்புறம் ஒரு நண்பர் கூப்பிட்டதன் காரணமாக தான் அங்கே போயிருக்காரு. அந்த நண்பர் அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இந்த தகவல் தெரிஞ்சுது? நான் அவன் சாப்பாடு ஒரு 8:30 மணிக்காக தான் சாப்பாடு வாங்க போனான். போயிட்டு நான் சாப்பாடு தானே வாங்க போனேன்னு ஒரு 10 மினிட்ஸில் 8:43க்கு அவனுக்கு நான் திருப்பி கால் பண்ணேன். சாப்பாடு வாங்கிட்டே அதோ வரேன்னு சொன்னான். வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வச்சுட்டு
ஒரு 10 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துலேயே அவங்க கூட போன ஒரு அண்ணா வந்தாங்க. போகும்போது ட்ரிபிள்ஸாக போனாங்க. பாதியிலே ஒரு அண்ணா இறங்கிட்டாங்க. பேட்ரி வாங்கணும், நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்ட்டு. அந்த பேட்ரி வாங்க போகிற அண்ணா வந்து சூர்யா அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறான், அம்மா கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்கன்னு மட்டும் தான் சொன்னாங்க. நான் திருப்பி அவனுக்கு கால் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், காலே போகல. அம்மா அந்த வந்த பையன் கூட கிளம்பி போனாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் வரல. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. என்னையும் அங்கே ஸ்டேஷன்லேருந்து விடல. மறுநாள் அன்றைக்கி ஃபுல்லாக என்னை ஸ்டேஷனுக்குள்ளேயே தான் உட்கார வச்சுருந்தாங்க. எல்லோரும் வெளில உட்காந்துருந்தாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு போல் தான் என்னை ஸ்டேஷனை விட்டே வெளில விட்டாங்க. அது வரையும் அங்கே தான் இருந்தேன். இப்போ காவல்துறை தரப்புலேருந்து உங்ககிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு? 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டுன்னு தான் சொன்னாங்க. வேறு எதுவும் ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க வெளிலே வரக்கூடாது. ஆயுள் தண்டனை அவனுங்க ஜெயிலே சாகணும். அவனுங்க வெளிலே வரக்கூடாது. எனக்கும் பசி, அம்மாவுக்கு பசி, நீ எதனா வாங்கிக்கடா, எதனா வாங்கி சாப்பிட்றான்னு அனுப்பிச்சி விட்டேன். இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலையே. இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்க குடும்பத்தில். அவங்க அண்ணங்கார பண்ணிட்டான். அந்த மாதிரி அவங்க அண்ணங்காரன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. போவாங்க வருவாங்கன்னு நான் பார்த்தேன். அவங்க அப்பாலாம் அப்படி போவாங்க வருவாங்க, பார்த்து போவாங்க. ஸ்கூலுக்கு காலேஜ் இட்டும்போது நான் இட்டு போவேன். என் பொண்ணு மாதிரியே பார்த்துன்னு இது வரைக்கும் என் பொண்ணே தான். என் பொண்ணு பெக்காத பொண்ணு மாதிரி நான் பார்த்துன்னு என் பொண்ணு நான் பார்க்க முடியுமா இனிமேல்? அந்த மாதிரி என் குடும்பமே அந்த மாதிரி தாங்க. எல்லாருமே இங்கே இருக்கிற என் பங்காளிங்க யாருமே சரிதா அவனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று ஆசை பாப்பா வாடா வாங்கி வாப்பா அப்படின்வாங்க. உடனே வாங்கினா கொடுப்பா. என்ன ஒன்று சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்வான். ஒருத்தர் நடந்து போகக்கூடாது அவனுக்கு. ஆனால் ஏற்றும் விடணுமா? அவன் வண்டியில் ஏற்றுமா, அவன் வண்டியில் ஏற்றுன்னு வருவான். அதாவது கேட்பாங்க அவன் வண்டி. என் புள்ள வண்டி அன்றைக்கி பாருங்கள். என் புள்ள வண்டி பார்க்கும்போதெல்லாம் வச்சதில்ல ஆகுதுங்க. சொன்ன உடனே வாங்கி கொடுத்தான் அவனுக்கு வண்டியை. எனக்கு 2 வீலர் வேணுமா, அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். ஒன்று கேட்கும்போது அவனுக்கு வாங்கி கொடுத்துனே இருப்பேன். இப்போ பாருங்கள் அவன் வாட்சை பாருங்கள். என் பிள்ளைக்கு எல்லாமே செஞ்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் அவனை பாருங்கள், நல்லா பாருங்கள். என் பிள்ளை மூஞ்ச பாருங்கள். நாங்கள் அப்படியேப்பட்ட பிள்ளைங்க. அவன் அதையும் அதை பிள்ளைங்க என்ன கட்டிக்கப்பா அப்படின்னு எனக்கு வேணாடா நீ வச்சுருந்தேன். கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தான் பிறந்தநாளுக்கு. இன்னும் கூட அந்த பிறந்தநாளுக்கு பாருங்கள் பாருங்கள் இப்போ தான் கொண்டாடினான். கொண்டாடினா பாருங்கள். நல்லா அந்த அளவுக்கு கொண்டாடினா, அந்த அளவுக்கு கொண்டாடினா, அந்த அளவுக்கு கொண்டாடினா, அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. வீட்டில் அந்த அளவுக்கு கொண்டாடினா. என் பிள்ளை அந்த மாதிரி கொண்டாடினாங்க. இங்கே கொண்டாட்டான், பாட்டி வீட்டில் போய் கொண்டாடிட்டு வந்தான். அந்த அளவுக்கு கொண்டாடுவோம். எதுவும் இருந்தாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு எதுவும் வேலை செய்வான். உடனே கூப்பிட்டு செய்வான். எதுவும் யாருக்காக விடமா நான் பாசமே இருப்பான் அவன். இந்த அளவுக்கு நாங்கள் இருந்தாங்க. நான் யாரையும் பிள்ளைய சோத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குது. சோத்தில் பார்க்கும்போது பிள்ளை துட்டு மாதிரி மேலே இருக்க கொஞ்சம் வாங்கினேன். போய் அவ்வளோ அப்படின்னு வாங்கினேன். சார் என் அண்ணன் பையன் தான் சார். அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் ஆகுது. அவங்க வீட்டிலேருந்து கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா வந்து மிரட்டல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி என் பொண்ணுலாம் பின்னாடி சுற்றக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி இவன் போயிடும். ஏன்னா வந்து இவங்க 7 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பழக்கம். நான் 2 பேர் பழகம், ஸ்கூல் ஃப்ரெண்டு. அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சது. மிரட்டியிருக்காங்க, வந்து வீட்டில் வந்து மிரட்டியிருக்காங்க. இது மீறியும் அவங்க போய் பார்த்ததுனால அவங்க உடனே மாப்பிள்ளை வீடு பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை வீடு பார்த்து பொண்ணு வந்து சொல்லியிருக்கு, இது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க, அதில் வந்து நீ சீக்கிரமாக எனக்கு கல்யாணம் பண்ணிவிடு, கூட்டம் போயிடுன்னு சொல்லி. இல்லை இப்போ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னதில் இல்லை கண்டிப்பாக கூட்டினா. அப்புறம் எங்கள் வீட்டில் இது மாதிரி சொன்னாப்பில் இது மாதிரி பொண்ணு டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க வீட்டில், அதை வந்து கூட்டின்னு போனோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. நான் கூட்டின்னு வந்தப்போ சொன்னேன் 2 நாள் முதல்ல சொல்லி 2 நாள் கழித்து இவன் மறுநாள் என் மச்சாங்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நான் கூட்டின்னு வந்துருப்பேன். அது வேண்டாம்பா அப்படின்னு சொன்னது. படிக்கிற பொண்ணு இன்னும் படிப்பு முடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது. இல்லை நான் கூட்டின்னு அப்புறம் சொல்லி ஒரு மறுநாள் கழிச்சு 2 நாள் மறுநாள் ஒரு 1/2 அன் ஹவரில் கூட்டின்னு வந்துட்டான். எங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணணும்னு புரியல. சரி என்ன பண்ணதுன்னு உடனே நாங்கள் எங்கள் அவர் ஃப்ரெண்டோடைய சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனோம். ஒரு அட்வொகேட்டை பார்த்து சக்திவேலு விஜயன்ற 2 பேரையும் பேசி கன்சல்ட் பண்ணி அங்கே பதிவு திருமணம் 2 பதிவு திருமணம் பண்ணதுக்காக கூட்டின்னு போய் பதிவு திருமணம் பண்ணோம். பண்ணி முடிச்சு மாலைகள்லாம் மாதிரி எல்லாம் டீட்டெயில் கம்ப்ளீட்டாக கொடுத்தோம். நான் தான் ஐ விட்னஸ் கையெழுத்து போட்டேன், அவர் கையெழுத்து போட்டாங்க எங்கள் இன்னொரு மச்சான்.
அப்புறம் பக்கத்துலேயே எக்மோர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் போய் பதிவு தீர்மானம் பண்ணி முடித்து 2வது வந்து இன்னும் அவங்க மிரட்டல் கொடுத்தாங்க. இன்னும் 34 வெட்டுன்னு சொல்லி அவங்க அண்ணனுக்கு சொல்லியிருக்காங்க. சொல்லி முடித்து கொஞ்ச நாள் அவங்க ஆற விட்டு திருப்பி வந்து இதுமாதிரி பண்ணிட்டாங்க. இதுமாதிரி இந்த வண்டி ரிப்பேர் பண்ணுற பையன் எங்கள் அண்ணன் மெக்கானிக்கு சரி 2 பேர் வந்து இப்போ ஒரு பையன் வந்து சூர்யா பையன் வந்து வண்டி பாலிஷ் பண்ணணும், வண்டி ரெடி பண்ண சொல்லி அவன் கேட்டிருக்கான். பண்ணி கொடுத்துருந்து சாயந்தரமாக சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. ஆயில் மில் ஸ்டாப்பில் போயிட்டு சாப்பாடு வாங்கினது ஸ்ரீன்ற பையன் தான் ஃபோன் பண்ணி ரோடு கிராஸ் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஆனால் இவங்க வந்து கெச் போட்டு தான் செஞ்சுருக்காங்க மேடம். ஆனால் இதுக்கு கரெக்டான ஒரு தீர்வு தெரியணும், என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். அவங்க அண்ணன் தான் இதை வெட்டியிருக்காரு. அவங்க அண்ணன் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 5 பேர் வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. தகுந்த தண்டனை கிடைக்கணும், என் பையனுக்கு நீதி கிடைக்கணும்.